வணக்கம். இன்றைக்கி நண்டு சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல எண்ணெயை வச்சுக்கங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் சோம்பு சேர்த்துக்குங்க. கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா வதங்கும் இது. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்குங்க. கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரே ஒரு ஸ்பூன் இதில் சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா பழுத்த ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இது வதங்கினதும் நண்டை க்ளீன் பண்ணி வச்சு இடித்து வச்சுக்குங்க. இடித்த நண்டை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றுங்க. தண்ணியை ஊற்றிட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இப்போ அதுக்குள்ளே நம்ம மிளகு சீரகம் சோம்பை நல்லா ட்ரையாக வறுத்து பொடியாக்கி சேர்த்துக்கலாம். இதில் மிளகாய் தூள் சேர்க்கலைங்க, வெறும் காரத்துக்கு இந்த மிளகு சீரகம் மட்டும்தாங்க, சோம்பு சேர்த்து. இப்போ இது நல்லா கொதிக்கணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்த பிறகு கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான நண்டு சூப்பு ரெடி. இதை இந்த டைமில், அதாவது இந்த கோல்டு டைமில் கொடுக்கலாம். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. பசங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் ஃபில்டர் பண்ணி கொடுங்க. பெரியவங்க அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.